Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Baingan Bharta எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஃபைனலி சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ஸ்பினச், cumin powder, அப்புறமா ஷாஹி ஜீரா இல்ல நார்மல் ஜீரா கூட போதும். அப்புறம் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள், ஒரு 2 பெரிய தக்காளி பியூரி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்கே நான் பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கத்தி எடுத்து ஒரு ஸ்லிட் மாதிரி ஓட்டை போட்டுட்டு நம்ம ஸ்கியூவர்ஸில் அட்டாச் பண்ணி ஹை ஃப்ளேமில் 4 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட பெரிய கத்திரிக்காய் இல்லைனாக்கா நம்ம சின்னதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சு கூல் பண்ண வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்ட பிறகு உள்ள பல்ப்பு மட்டும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோர்க் இல்லைனாக்கா மேஷர் எடுத்து மேஷ் பண்ணிக்க போகிறோம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கத்தியில் கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஷாஹி ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஷாஹி ஜீரா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அது இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் cumin சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போன பிறகு டொமேட்டோஸ் வந்து எடுத்து பியூரி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த 2 டொமேட்டோஸ் பியூரி வந்து ஆட் பண்ணி வதக்க போகிறோம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு மசாலாவும் ஆட் பண்ணி போகிறோம். மசாலா ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் cumin பவுடர் அதுவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போன பிறகு நான் வந்து ஸ்பினச் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. அது கொஞ்சம் வதங்கின பிறகு நான் கத்திரிக்காயோட மேஷ் பண்ணோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டே வரப்போகிறேன். தண்ணிலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணிட்ட பிறகு கடைசியாக நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இறக்கிட போகிறேன். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பேங்கன் பர்த்தா ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.